வரலாற்றை பழமையானது என்று புறம் தள்ளினாலும் அது தம்மை புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது. ஆயிரம் ஆண்டுகள் மண்டி இந்த மண்ணில் புதைந்தாலும் என்னை தேடி வருவோருக்கு என்னுடைய வரலாறை சொல்ல காத்து கிடக்கிறேன் என்கிறது இந்த ஜெகதாபாத் கிராமம். இப்போ இந்த இடத்துக்கு வரணும்னாங்களா? இப்போ அந்த ஊர் பேர் என்ன சொல்லுங்க? முன்னாடி இருக்குது ஜெகதாப்லேருந்து எப்படி வரணும்னு மட்டும் சொல்லுங்க. ஜெகதாப்லேருந்து டவர் கம்பம்னு ஒரு வழி வரும். இந்த பக்கம் கீழே பந்தகநாசியம்மன் கோயில் வனம்னு சொன்னா தெரியும். அதுக்கு வந்து வனத்தான எல்லாம் யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க அட்ரஸ். இங்க வந்த இந்த கல்வெட்டு மூலக்கொல்ல அம்மா குட்டை கீழே வரோம், ஏரிக்கு வரோம் அப்படின்னு சொன்னாவே தெரியும். இங்க வந்து கொண்டு வந்து காமிக்குவாங்க. யார் வந்தாலும் கொண்டு வந்து காமிக்குவாங்க. பொதுவாக இந்த கிராமத்தில் இங்கே நீங்கள் பார்த்த வரைக்கும் என்னன்னு பேசிக்கிறாங்க? இது வந்து அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ புதையலுக்கு இது படிச்சாக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கடைசியில் பார்த்தா கல்வெட்டுக்கு ஆராய்ச்சிக்கு வந்திருந்தாங்க. இல்லைங்கன்னா கல்வெட்டுக்கு அனுப்பிட்டு இங்கே கொண்டு வந்து நாங்கள் தான் காமிச்சிங்க. அப்போ என்னும் போது இது புத்த ஸ்கூல் அப்போ வந்து இது புத்தர காலத்தில் பள்ளி இருந்திருக்கு. இதே அந்த ரவுண்ட் சிம்பிள் வந்து இதே அந்த குட்டியில ஒரு சிம்பிள் இருக்குது. மேல இருக்கு இந்த ரவுண்ட் சிம்பிளே அம்புக்குறி போட்டது 2 தான் இருக்குது. இங்க ஒண்ணுக்குது, மேல ஒண்ணுக்குது. அதை வச்சு கண்டுபிடிச்சதுல இங்க புத்த ஸ்கூல் இருந்துங்குது. அப்ப புத்த பள்ளிகள் இருந்துருக்கு. பள்ளிகள் அப்போ அந்த காலத்துல. அதனால ஆராய்ச்சியில தெரிய வந்தது. இப்போதைக்கு இப்பதான் அந்த சிம்பிளை வச்சு கரெக்டா சொல்றாங்க. வரலாற்று ஆய்வாளர்கள் வந்து கணிச்சு சொல்றாங்க. அது சொன்னதுனால இது எழுத்து பூரா படிச்சா ஏதோ புதையல் வருதுன்னு சொல்லி அதான் படிச்சுட்டாங்களா உடனே ரூட்டு தெரிஞ்சிடும் புதையல் இருக்குது. கல்வெட்டு அவங்க ஆராய்ச்சியாளர் வந்து பார்த்த பின்னாடி தான் தெரியுது இது பழைய இது ஸ்கூல் இந்த இடமாட்டுங்குது. இந்த கையில அந்த பக்கத்து கையிலே ஓட்டின அந்த ஓடுங்க அது இதெல்லாம் நிறைய எழும். அப்ப இங்க சந்தை இருந்துச்சான், சந்தை. அதனால இங்க எல்லாம் கொஞ்சம் டெவலப்பான ஏரியா வந்துங்குது அப்ப அந்த காலத்துல. உங்க பேரு? நாசனா. இப்போ வந்து வனத்தில் வந்து நாசன் கொலை எங்கன்னு கேட்டால் சொல்லிடுவாங்க. நாசன் கொலை எங்கன்னா சொல்லிடுவாங்க. வந்தால் அந்த கல்வெட்டை வந்து பார்க்கலாம். கல்வெட்டை வந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக புத்தரை பற்றிய கல்வெட்டுகள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் காவேரிப்பட்டினம் அருகே ஜெகதாபாத் என்ற கிராமத்தில் பௌத்த ஸ்தூப சின்னத்துடன் கூடிய பள்ளி குறித்த 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த கல்வெட்டு ஒன்று கண்டறியப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 50,000க்கும் மேற்பட்ட கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளன. அவற்றில் பெரும்பாலானவை கோவில்களுக்கு அரசர்கள் தானம் அளித்த செய்தியை தெரிவிக்கின்றது. அதிலும் சைவ வைணவ கோவில்களுக்கு தானம் அளிப்பதை தெரிவிக்கும் கல்வெட்டுகளாகவே அவை இருக்கின்றன. ஒரு சில கல்வெட்டுகள் சமணம் பௌத்தம் தொடர்பான செய்திகளை தருகின்றன. சோழ பேரரசன் ராசராசன் சூடாமணி பௌத்த விகாரை கட்ட விஜய மன்னனுக்கு அனுமதி வழங்கியதை பெரிய லைடன் செப்பேடு தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டில் இதுவரை கிடைத்த பௌத்த கல்வெட்டுகள்: திருச்சிராப்பள்ளி கீழ்குறிச்சி கல்வெட்டு, கும்பகோணம் திருவலந்துறை கோவிலின் நிலைக்காலில் கிடைத்த கிபி 1580ஆம் ஆண்டைச் சேர்ந்த தான கல்வெட்டு, 15ஆம் நூற்றாண்டில் நாகப்பட்டினம் பராக்கிரம பாண்டியனின் ஆட்சிக்கு உட்பட்டிருந்த போது ராசராச பெரும்பள்ளியானது மகேஸ்வர பெரும்பள்ளி என அழைக்கப்பட்டிருப்பதை குறிப்பிடும் நாகேஸ்வரர் கோவில் கல்வெட்டு ஆகியவை தமிழ்நாட்டில் இதுவரை கிடைத்த பௌத்த கல்வெட்டுகளாக இருக்கின்றன. இப்படி தமிழ்நாட்டில் ஆங்காங்கே பௌத்த கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டு வந்தாலும் பௌத்த ஸ்தூப சின்னத்துடன் கூடிய பௌத்த பள்ளி பற்றிய கல்வெட்டுகள் எதுவும் தமிழகத்தில் கண்டறியப்படவில்லை என்கிறார்கள் ஆய்வாளர்கள். ஓய்வு பெற்ற காப்பாட்சியரான கோவிந்தராஜ் என்பவர் இந்த கல்வெட்டை வெளிக்கொண்டுள்ளார். இக்கல்வெட்டு அக்கிராமத்தில் உள்ள நாசன் என்பவரின் மாந்தோப்பில் இருக்கிறது. இந்த கல்வெட்டையும் சின்னங்களையும் படிப்பது சற்று சிரமமான காரியமாகவே இருந்தது என்று கூறுகிறார் கோவிந்தராஜ். இக்கல்வெட்டின் முற்பகுதி சமன் செய்யப்படாத பாறையில் இடம்பெற்றிருந்தது. இதனால் 3 முறை நேரில் சென்று படிக்க வேண்டியிருந்தது. மடிக்கணினியில் புகைப்படத்தை வைத்து கடைக்கோட்டூர் என்பதை படித்தறிய மட்டும் 2 நாட்கள் தேவைப்பட்டன என்கிறார் அவர். இந்த கல்வெட்டில் கூறப்பட்டுள்ள செய்தி என்னவென்றால், கடைக்கோட்டூர் 40 தென்னாட்டு நாணதேசி சித்திரமேளி பௌத்த பெரும்பள்ளிக்கு மாரமங்கலமுடையான் தில்லையான் என்பவன் பொன்னை கொடுத்து நிலத்தை வாங்கி மாரமங்கலம் என்று தன் பெயரில் தானமளித்த செய்தியை இக்கல்வெட்டு தெரிவிப்பதாக அந்த கல்வெட்டின் அர்த்தத்தை விளக்கினார். இக்கல்வெட்டின் தொடக்கத்தில் 2 குறியீடுகள் உள்ளன. அவற்றில் ஒன்று ஒரு வட்டத்தினை 4ஆக பிரிக்கும் வகையிலான கூட்டல் குறியுடன் கூடியதாகவும் அதன் செங்குத்துக்கோடு கீழே நீண்டு சிறு கிடைக்கோட்டில் முடிந்தும் காணப்படுகிறது.
மேல் மற்றும் கிடைக்கோட்டின் இரு முனைகளிலும் சுடர் அல்லது சூளம் போன்ற 3 கோடுகள் உள்ளன. இக்குறியீடு தாங்கியின் மீது நிற்கும் 4 ஆரங்களை கொண்ட தர்ம சக்கரத்தை குறிக்கிறது. இதனை அடுத்துள்ள குறியீடு மார்பளவு மனித தலையின் மீது கூம்பு இருப்பது போல் உள்ளது. இதனை ஒரு ஸ்தூபத்தின் கட்டமைப்புடன் ஒப்பிடலாம் என்கிறார் கோவிந்தராஜ். கீழ் செவ்வக பகுதி ஒரு பௌத்த ஸ்தூபத்தின் மேடை பகுதியாகவும், அதன் மீது உள்ள முக்கால் வட்ட பகுதி அண்டம் எனும் ஸ்தூபத்தின் நடுப்பகுதியாகவும், அதன் மேல் உள்ள முக்கோண பகுதி ஸ்தூபத்தின் உச்சியில் காணப்படும் குடைப்பகுதியாகவும் அடையாளம் காணலாம் என்கிறார். இதுபோன்ற குறியீடுகள் இதற்கு முன்பு சில இடங்களில் கிடைத்துள்ளன. காஞ்சிபுரத்திலிருந்து உத்தரமேரு செல்லும் சாலையில் 17 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கனிக்கிழுப்பை என்ற ஊரில் ஏரிக்கரையில் சோழர் காலத்து புத்தர் சிற்பம் ஒன்று உள்ளது. அதற்கு நேர் எதிரே சற்று தொலைவில் 5 அடி உயரத்தில் தூண் போன்ற கல் ஒன்று இருக்கின்றது. அந்த தூணின் மேல் ஒரு பத்ம பீடத்தின் மீது வட்டமும் அதன் மீது ஒரு முக்கோணமும் உள்ளது. இதுவும் ஜெகதாபாத் கிராமத்தில் கிடைத்த ஸ்தூப குறியீடு போன்றே ஸ்தூபத்தின் அலங்காரமான அடையாளம்தான். அதற்கு கீழே 4 ஆரங்களுடன் கூடிய தர்ம சக்கரம் இருப்பதையும் காண முடியும். மாங்காட்டுக்கு அருகில் உள்ள பட்டு என்ற ஊரில் கண்டெடுக்கப்பட்டு தற்போது சோழிங்கநல்லூரில் உள்ள அசியவேல் நிறுவனத்தில் வைக்கப்பட்டுள்ள புத்தர் சிலையின் பின்பக்கத்தில் மிக லேசாக பொறிக்கப்பட்டுள்ளதும் ஒரு ஸ்தூபத்தின் சின்னமாகும். கீழேயுள்ள சதுரப்பகுதி தூண் போல நீண்டும் அதன் மீது வட்டமும் அதன் மீது கூம்புமாய் முடியும் சில அடுக்கு வளையங்களும் புலப்படுகின்றன. ஜெகதாபாத் கல்வெட்டிலும் கனிக்கிழிப்பை புத்தர் சிலைக்கு முன்னால் உள்ள தூணிலும் பட்டு கிராமத்தில் புத்தர் சிலையின் முதுகிலும் பொறிக்கப்பட்டுள்ளவை எல்லாமே பௌத்த ஸ்தூப சின்னம் என்று குறிப்பிடும் கோவிந்தராஜ் அவர்கள் கீழ்குறிச்சியில் கிடைத்த பௌத்த பள்ளி கல்வெட்டில் பூரண கும்பம், குத்துவிளக்குகள், கத்தி, வில், உடுக்கை வடிவில் பசும்பை, கலப்பை ஆகியவற்றோடு தர்ம சக்கரமும் காணப்படுகிறது. ஆனால் அதில் ஸ்தூப சின்னம் இல்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறார். திரிசூலம் சைவ தேவதானங்களிலும், சக்கரம், சங்கு, வாமனர் உருவங்கள் வைணவ தானங்களிலும், முக்குடை சமண தானங்களிலும் குறிப்பிடுவது போல பௌத்த தானங்களில் இந்த தர்ம சக்கரம் மற்றும் ஸ்தூப சின்னங்கள் பொறிக்கும் வழக்கம் உள்ளதை இந்த ஜெகதாபாத் கல்வெட்டு உணர்த்துகிறது என்கிறார் கோவிந்தராஜ். கல்வெட்டில் குறிப்பிடப்படும் கடைக்கோட்டூர் இங்கிருந்தது. தருமபுரி அருங்காட்சியகத்தில் 2 புத்தர் சிலைகள் இருக்கின்றன. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னாங்களா, தருமபுரி மியூசியத்தில் இருக்கோம். கடகத்தூரிலிருந்து எடுத்து வரப்பட்ட 2 புத்தர் சிலைகள் இந்த மியூசியத்தில் தான் இருக்குது. வரலாற்று தேடல்களில் இது ரொம்ப முக்கியமானது. முதல்ல போயிட்டு நம்ம அந்த புத்தர் சிலையை பார்க்கலாம் வாங்க. இந்த புத்தர் சிலைகள் 2ம் கடைக்கோட்டூரான தேசி உயங்கொண்ட சோழப்பட்டினம் என கல்வெட்டுகள் குறிப்பிடும் கடகத்தூரில் இருந்து கொண்டு வரப்பட்டது. கடகத்தூரில் தொடக்கப்பள்ளி கட்டடம் கட்டுவதற்காக குழியில் தோண்டும் போது கிடைத்த சிலைகள் இவை. இவற்றில் ஒன்று நின்ற நிலையிலும் மற்றொன்று அமர்ந்த நிலையில் தலை நீக்கப்பட்டும் உள்ளது. இப்போ நம்ம அந்த 2 புத்தர் சிலையும் பார்த்தாச்சு. அடுத்து அந்த கடகத்தூரில் சிவன் கோயில் இருக்கிற கல்வெட்டில் என்ன செய்தி சொல்கிறாங்க அப்படின்றதையும் அந்த கல்வெட்டையும் நேரில் போய் பார்க்க போகிறோம். இந்த கோவிலில் தான் புத்த தர்மம் உட்பட்டனவும் அப்படின்னு குறிப்பிட்ட ஒரு கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருக்கு. அது எந்த திசையில் இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். மேலும் கடகத்தூர் சிவன் கோவில் மண்டப மேற்கு சுவரில் உள்ள விஜயநகர கால கல்வெட்டில் இக்கோவிலுக்கு வழங்கிய தானத்தை குறிப்பிடும் போது கிரந்த எழுத்துக்களில் புத்த தர்மம் உட்பட்டனவும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே ஜெகதாபாத் கல்வெட்டு குறிப்பிடும் கடைக்கோட்டூர் 40 நாண தேசி சித்திரமேலி பெரும்பள்ளி இருந்த இடம் இன்றைய கடகத்தூர் தான் என்கிறார் கோவிந்தராஜ். தொடர்ந்து பேசிய அவர் இக்கல்வெட்டில் தானம் வழங்கியவர் தன்னை மங்களமுடையான் தில்லையன் என குறிப்பிட்டுக் கொள்கிறார். இக்கல்வெட்டின் அருகே காணப்படும் தர்ம சக்கர ஸ்தூப சின்னங்களுக்கு சற்று இடர்புறமாக உடுக்கை அல்லது பசும்பை என்ற குறியீடும் ஒரு வாளும் பொறிக்கப்பட்டுள்ளன. இவை 2ம் பொதுவாக வணிக குழு கல்வெட்டுகளில் காணப்படும் குறியீடுகளாகும் என்கிறார். இக்குறியீடுகளை கொண்டு தானம் அளித்த மங்களமுடையான் ஒரு வணிகனாகவோ அல்லது வணிகர்களை பாதுகாக்கும் படை தலைவனாகவோ இருக்கலாம் என்கிறார் கோவிந்தராஜ். இந்த கிராமத்தைச் சேர்ந்த இவரிடம் இதுபோன்ற கல்வெட்டுகள் இங்கு மட்டும்தான் இருக்கிறதா, வேறெங்கும் இருக்கிறதா என்று கேட்டோம். அதற்கு அவர் பக்கத்தில் இருக்கின்ற குன்றின் மீது 2 இடத்தில் இருக்கிறது, வாருங்கள் சென்று பார்ப்போம் என்று அழைத்துச் சென்றார். ஓ, இந்த கல்லில் வட்டமாக இருக்கிறத மட்டும் பார்த்தீங்க? அப்படியா? ஆனால் ஒரு சிம்பிள் இருக்குன்னு தெரியாது, என்னன்னு தெரியாது.
ஆனால் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கிறது மட்டும் தெரியுது. கீழே பார்த்த அந்த குறியீடு அது. கீழே பார்த்த குறியீடு இது ஒன்று. இதே அதே சிம்பிள் இது. இந்த மாதிரி சிம்பிள் ஒன்று மேலே ஒன்று இருக்குது. இதே மாதிரி ஒன்று இன்னும் மேலே இருக்குது. மேலே ஒன்று இருக்குது. இன்னும் மேலே உச்சியில் இருக்குது. மேலே உச்சியில் இருக்குது, மலை மேலே. அங்கே ஒரு ஜொனை இருக்குது, அந்த 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 ஜொனியானே இருக்குது. நமக்கு பின்னாடி இருக்கிற இந்த குறியீட்டுக்கும் கீழே அந்த கல்லில் இருக்கிற குறியீட்டுக்கும் மேலே இருக்கிற குறியீட்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தொடர்பு இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா புத்த மதம் நம்ம செழிப்பாக இருக்கிற காலத்தில் இங்கே வந்து ஒரு ஊரே இருந்திருக்கு அப்படின்ற ஒரு வரலாற்று தகவலை நம்ம அறிஞ்சிக்கிறோம். ரவுண்டு சிம்பிள் இது தேர்த்து பாருங்க. இதில் வந்து கட்டம் வருது பாருங்க. அந்த இங்கே வந்து பாரு கட்டம். ஏன்னா அந்த ரவுண்டு சிம்பிள் நான் பார்த்தோம் இல்லையா, மேலே கொண்டுங்கிறாங்க பாரு அந்த அம்புக்குறி. அப்பயே தொலை போட்டு இது மாலை ஏதோ இது நினைக்கிறாங்க 2 பாய்க்கு தொலை மாலை மாதிரி போட்டு மாலை போகிறதுக்கு பாரு. அந்த சிம்பிளே இது. இந்த மாந்தோப்பு முழுவதும் உழவு செய்கின்ற பொழுது பானை ஓடுகளும் செங்கற்களும் கிடைப்பதாக கூறுகிறார். தொல்லியல் துறையினரால் இங்கு ஒரு அகழாய்வு செய்யப்பட்டால் புத்தர் பற்றிய செய்திகளை மேலும் இந்த உலகிற்கு நம்மால் கூற முடியும். இந்த பகுதியில் முற்காலத்தில் சந்தனத்துக்கான அடையாளமாக வந்து எல்லாம் இது பாருங்க, எல்லாம் எழும் அதே மாதிரி தான் ஓடுங்க தாங்க நிறையா. அதான் ஃபுல்லாக வந்து நிலத்துல இருக்குது. நிலத்துலேயே இருக்குது ஓடுங்க. பழைய அந்த ஸ்ட்ரச்சிங் பாரு எல்லாம் உள்ளே வந்து உள்ளே புதஞ்சிருக்குல்ல, எல்லாம் புதஞ்சுது. அப்பா சந்தன அடையாளம் எல்லாம். ஓ இந்த பழைய கால செங்கல். அப்போ இங்கே வந்து ஒரு அகழ்வாராய்ச்சி பண்ணால் நிறைய விஷயம் கிடைக்கும். நிறைய இருக்கும். அதான் கீழடி மாதிரி இங்கே நிறைய ரகசியம் புதஞ்சிருக்கு. அந்த சந்தைங்களே இங்கே பாருங்க, அந்த ஓடுங்க எல்லாம் அதே தாங்க. பழைய அந்த இது இந்த தோப்பு ஃபுல்லாகவே அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த சந்தை தான் அந்த தான் பார்த்தா சந்தை கட்டப்பாரு அடையாளம். அது அவங்க சொல்லுவாங்க பெரிய மனுஷனு. சந்தை தான் எல்லாம் ஓடுங்க பாரு, கீழே செஞ்சாக்கும் பாருங்க. நடுகள் அமைப்பு இந்த மாதிரி கல்வெட்டுகள் 2 தான் நம்ம வந்து சான்றாக எடுத்துக்கிறோம். எப்படின்னா இப்போ முற்காலத்தில் வந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 3000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு நம்ம ஒரு மதிப்பீடு செய்கிறோம் அப்படின்னாக்கல, அப்படி அந்த காலத்தில் செஞ்சவங்க வந்து ஒரு கல்வெட்டாவோ இல்லை ஒரு சிலையாவோ செஞ்சு வச்சா மட்டும்தான் பிற்காலத்தில் வர தலைமுறைக்கோ இல்லை அடுத்து நம்மளை தேடுறவங்களுக்கோ நம்ம யாருங்கிறது தெரியும் அப்படிங்கிறத அந்த காலத்தில் அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதனால தான் ஒரு இடத்த குறிக்கிறதுக்கோ அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத எழுத்து மூலமாகவோ இல்லை சிலைகள் மூலமாகவோ குறியீடுகள் மூலமாக வந்து அந்த காலத்தை குறிச்சிருக்காங்க. அப்படி ஒரு சிறப்பான இடம் தான் இந்த இடம். அன்றைக்கு எழுதி வச்சது இன்றைக்கி இருக்கிற அறிஞர்களும் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கிற மாதிரி எழுதியிருக்காங்க அப்படின்னாக்கல எவ்வளோ நுட்பமாக எவ்வளோ எளிமையாக எழுதியிருக்காங்க மட்டும் பாருங்கள். அந்த காலகட்டத்தில் கை மூலமாக எழுதி கொடுக்கவோ பேப்பரோ அந்த மாதிரிலாம் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது. அதனால் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கல ஒரு பெரிய பெரிய நன்கொடையாக கொடுக்குறாங்க அப்படின்னாக்கல ஒரு இடத்தையே வந்து ஒரு 5 ஏக்கரா 10 ஏக்கரா வந்து ஒரு பொது நலனுக்கோ இல்லை ஒரு கல்விக்கோ அந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கல அந்த இடத்துல வந்து யார் கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்க, ஏன் கொடுத்தாங்க அப்படின்றத வந்து கல்வெட்டில் எழுதி வைக்கிற பழக்கம் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு. அப்படி ஒரு அறிவுபூர்வமான செய்தியை வந்து அவங்க எழுதி வச்சதுனால தான் பல 100 வருஷம் கழித்து கூட நாம் இன்றைக்கி அதை படித்து இங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். மிகப்பெரிய கோட்டை, மிகப்பெரிய சாம்ராஜ்யம், இதெல்லாம் ஆண்ட மன்னர்கள் கூட எங்கே போனாங்கன்னு தெரியல. அந்த கோட்டைகளும் எங்கே போச்சுன்னு தெரியல. அவங்க வாழ்ந்த தடம் கூட தெரியாமல் போயிடுச்சு. அந்த மாதிரியான அழிஞ்சு போன வரலாற்றையும் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி எங்கேயோ ஒரு கல் குட்டையிலையோ ஒரு மிகப்பெரிய பாறையிலையோ அவங்க அன்றைக்கி எழுதி வச்சுட்டு போன அந்த கல்வி அறிவால் தான் நாம் இன்றைக்கி அதை படித்து இந்த இடத்துல 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 800 வருஷத்துக்கு முன்னாடி, 2000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். மீண்டும் ஒரு சிறப்பான காணொளியில் உங்களை சந்திக்கின்ற வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பொன்னகர் தணிகை.